அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி நிசா கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ராயல் ஃபலோடா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான சேமியாவை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அவிச்சு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஜெல்லி செய்ய போகிறேன். அதுக்கு ஜெல்லி செஞ்சுக்கலாம். ஜெல்லி காய்ச்சி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பழம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சேமியா எடுத்து வச்சுக்கிறேன். காய்ச்சின பால் சீனி போட்டு வச்சுக்கிறேன். சப்ஜா பாதாம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸில் ரோஸ் சிரப் இது மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கு சேமியாவை ஃபஸ்ட்டில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி சேமியா போட்டுட்டு அதுக்கு மேலே சப்ஜா விதையை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பழம்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஜெல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்லாம் ஆரம்பித்த மாதிரி சேமியா போட்டுட்டு ஃபஸ்ட்டில் செஞ்ச மாதிரி அதுக்கு மேலேயும் அது மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், பிஸ்தா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஜெல்லி இல்லா கட்டி கடல் பாசியை கூட காய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே ரோஸ் சிரப் ஊற்றிட்டு ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன். அந்த ஐஸ்கிரீமை மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேலே அழகாக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், பிஸ்தா, அக்ரோட்லாம் போட்டுட்டு மேலே ரோஸ் சிரப்பு இந்த மாதிரி ஊற்றிட்டா ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நோம்பு திறந்து இது மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே சாக்லேட் இது மாதிரி வச்சுக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இது சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஃபலோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வேறு கிளாஸ்லேயும் நம்மளுக்கு பிடிச்சமான ஃப்ரூட்லாம் வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதை மாதிரி நோம்பு திறந்து சில்லுன்னு சாப்பிட்டா
ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிசா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அபோனே பண்ணிக்கோங்க.